தேர்வை ரத்து செய்ய கோரி சட்டப்பேரவையில் இன்று நீட் தேர்வுக்கு எதிராக தீர்மானத்தை அமைச்சர் அருண்ராஜ் முன்மொழிவார் என தமிழக அரசு சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் வெளிநாட்டு நிதி ஒழுங்குமுறை சட்ட திருத்த மசோதாவை திரும்பப் பெற வலியுறுத்தியும் தீர்மானம் நிறைவேற்ற உள்ள நிலையில் அதனை அமைச்சர் ராஜ்மோகன் முன்மொழிவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீட் தேர்வு முறையை ரத்து செய்யும் வகையில் மத்திய அரசின் சட்டங்களில் திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும் என நீதிமன்றத்தில் வலியுறுத்த உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மத்திய அரசு சட்ட திருத்தம் கொண்டு வந்தால் 12ஆம் வகுப்பு தேர்வு மதிப்பெண் அடிப்படையில் மாநில மருத்துவ மாணவர் சேர்க்கை நடத்த முடியும் என்றும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் இன்று காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் 55வது கூட்டம் நடைபெற உள்ளது. இந்த கூட்டத்தில் தமிழக அரசு சார்பில் பங்கேற்கும் அதிகாரிகள் ஜூன், ஜூலை மாதங்களில் திறக்க வேண்டிய 33 டிஎம்சி மற்றும் ஆகஸ்ட் மாதம் தர வேண்டிய 45 டிஎம்சி நீரை திறக்க உத்தரவிட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்க திட்டமிட்டுள்ளனர். காவிரி நீர் திறப்பு விவகாரம் தொடர்பாக தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்த மனு உச்சநீதிமன்றத்தில் நாளை மறுநாள் விசாரணைக்கு வரவுள்ளது. காவிரியில் இருந்து தமிழகத்திற்கு திறக்க வேண்டிய தண்ணீர் பற்றாக்குறை தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு மனு தாக்கல் செய்துள்ளது. சென்னை மாநில கல்லூரியில் இன்று நடைபெறும் போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் முதலமைச்சர் விஜய் பங்கேற்று உரையாற்ற உள்ளார். தமிழ்நாட்டை போதைப் பொருள் இல்லாத மாநிலமாக உருவாக்கும் நோக்கில் ட்ரக்ஸ் ஃப்ரீ தமிழ்நாடு மாஸ் பிளட்ஜ் என்னும் நிகழ்வு சென்னையில் நடைபெறும் நிலையில் மாநிலம் முழுவதும் நேரலை மூலம் ஒளிபரப்பு செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சட்டப்பேரவையில் தங்களது வாதங்களை வலுவாக முன்வைக்க வேண்டும் என திமுக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அக்கட்சியின் தலைவர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெற்று வரும் நிலையில் திமுக எம்எல்ஏக்கள் அக்கட்சியின் தலைவரை அண்ணா அறிவாலயத்தில் சந்தித்து பேசினர். நெல்லுக்கு ஊக்கத்தொகை உயர்த்தி வழங்கியது யார் என்பது தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி மற்றும் செங்கோட்டையன் இடையே காரசார விவாதம் நடைபெற்றது. உரம், டீசல் விலை உயர்வு காரணமாக ஊக்கத்தொகையை உயர்த்தி கொடுத்ததாக இபிஎஸ் பேசிய நிலையில் இதற்கு பதிலளித்த செங்கோட்டையன் விலை உயர்வை எப்போதும் ஒப்பிட்டது கிடையாது என விளக்கமளித்தார். தமிழ்தாய் வாழ்த்து முதலில் பாடப்பட வேண்டும் என்ற சட்டமன்ற தீர்மானம் வரவேற்புக்குரியது என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் அரசு தமிழ்தாய் வாழ்த்து பாடலை முதன்மைப்படுத்த வழக்கத்தில் இருந்து வரும் மரபு உரிமையை நிலைநாட்ட எடுத்து வரும் நடவடிக்கைகள் பாராட்டுக்குரியது என கூறியுள்ளார். திமுக எம்பி தயாநிதி மாறனுக்கு எதிரான தொலைபேசி இணைப்பு வழக்கில் மத்திய தொலைத்தொடர்பு துறை செயலாளரை சாட்சியாக விசாரிக்க ஏன் அழைக்கக்கூடாது என்பது குறித்து விளக்கம் அளிக்க சிபிஐக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மத்திய தொலைத்தொடர்பு துறை அமைச்சராக இருந்தபோது பிஎஸ்என்எல் அதிவிரைவு தொலைபேசி இணைப்புகளை சட்டவிரோதமாக வழங்கி அரசுக்கு இழப்பு ஏற்படுத்தியதாக தயாநிதி மாறன் உள்ளிட்டோர் மீது சிபிஐ வழக்கு பதிவு செய்தது. தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் பாஜக சதியை வீழ்த்த வரமாட்டேன் என்று முடிவெடுத்து விட்டீர்களா என்று திமுக எம்பி தயாநிதி மாறனுக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மாணிக்கம் தாக்கூர் கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள பதிவில் தென் மாநிலங்கள் ஒருபோதும் தண்டிக்கப்படக்கூடாது என்பதில் காங்கிரஸ் கட்சி உறுதியாக உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். நகராட்சி துறை அதிகாரிகள் நியமனத்தில் முறைகேடு நடந்ததாக ஆதாரங்களுடன் அமலாக்கத்துறை கடிதம் எழுதியும் முந்தைய திமுக அரசு முன்னாள் அமைச்சர் நேருவை பாதுகாத்ததாக உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு குற்றம் சாட்டியுள்ளது. நேருவின் மறு ஆய்வு மனு மீது தீர்ப்பளிக்கும் வரை அவருக்கு எதிராக பதியப்பட்ட வழக்கில் நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்ற உத்தரவை நீதிமன்றம் நீட்டித்தது. தமிழ்நாட்டில் 10 லட்சம் ரூபாய்க்கு மேல் வருவாய் உள்ள திருக்கோயில்களுக்கு பரம்பரை முறைவழி சாராத அறங்காவலர்களை தேர்வு செய்ய தமிழ்நாடு அரசு குழு அமைத்துள்ளது. இக்குழுவின் தலைவராக பொம்மபுரம் ஆதீனம் சிவஞான பாலய சுவாமிகள், துணைத் தலைவராக ஓய்வு பெற்ற மாவட்ட நீதிபதி ராமநாதன் மற்றும் உறுப்பினர்களாக அர்ச்சனா கல்பாத்தி, பாரா சம்பத், மா சுமதி உள்ளிட்ட 7 பேர் இடம்பெற்றுள்ளனர். விசாரணைக்கு அழைக்கும் நபர்களை துன்புறுத்தக்கூடாது என காவல்துறைக்கு விதிகளை வகுத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. முறையாக சம்மன் அனுப்பி விசாரணை நடவடிக்கைகளை காவல் நிலைய குறிப்பேட்டில் பதிவு செய்ய வேண்டும் என விதிகள் உருவாக்கப்பட்டுள்ளது.
தமிழகம் முழுவதும் பொது மற்றும் தனியார் துறை தொழிலாளர்களுக்கு கட்டாய 2 நாள் வார விடுமுறைக்கு உத்தரவாதம் அளிக்கும் சீரான கொள்கையை உருவாக்கி அமல்படுத்த கோரிய வழக்கு 7ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. வழக்கு தொடர்பாக தமிழக தொழிலாளர் நலத்துறை செயலரிடம் உரிய விளக்கம் பெற்று தெரிவிக்க அரசு வழக்கறிஞருக்கு உயர்நீதிமன்ற கிளை உத்தரவிட்டுள்ளது. போதைப்பொருள் தடுப்பு சட்டத்தில் திருத்தம் கொண்டு வருவது தொடர்பாக மத்திய அரசு மற்றும் மாநில அரசுகள் பதிலளிக்க உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் பிறப்பித்து உத்தரவிட்டுள்ளது. போதைப்பொருள் தடுப்பு சட்டத்தின் கீழ் அமலாக்க நடவடிக்கைகளில் சீர்திருத்தங்களை மேற்கொள்ள கோரிய வழக்கில் போதைப்பொருள் பயன்பாடு மற்றும் கடத்தல் சம்பவங்கள் அதிகரித்து வருவது கவலை அளிப்பதாக உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். டெல்லி செங்கோட்டையில் சுதந்திர தின விழாவில் முதலாக வந்தே மாதரம் பாடல் ஒலிக்கப்பட உள்ளது. வரும் 15ஆம் தேதி பிரதமர் மோடி தலைமையில் நடைபெறும் கொண்டாட்டத்தில் வந்தே மாதரம் பாடல் பாடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜார்க்கண்டில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மீது போலீசார் தடியடி நடத்தி கண்ணீர் புகை குண்டு வீசியதற்கு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கண்டனம் தெரிவித்துள்ளார். மாணவர்களின் கோரிக்கைகளை கேட்டறிந்து உடனடியாக தீர்வு காண வேண்டும் எனவும் ஜார்க்கண்ட் அரசுக்கு ராகுல் காந்தி வலியுறுத்தியுள்ளார். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தொடர்ந்து தனது நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டே இருக்கிறார் என்றும் 15 நாட்களாக நாடாளுமன்ற நடவடிக்கைகளை காங்கிரஸ் முடக்குவதாகவும் மத்திய அமைச்சர் JP நட்டா குற்றம் சாட்டினார். ஒவ்வொரு விவகாரம் குறித்தும் விவாதம் நடத்துவதே அரசின் நிலைப்பாடு என்று நட்டா விளக்கமளித்தார். JPSC, JSSC தேர்வு முறைகேடுகளை கண்டித்து இரவிலும் ஜார்க்கண்ட் சட்டமன்றத்தை முற்றுகையிட்டு போராட முயன்ற மாணவர்களை போலீசார் விரட்டியடித்தனர். போராட்டத்தை கைவிட மாணவர்கள் மறுத்ததால் போலீசார் தடியடி நடத்தியும் கண்ணீர் புகை குண்டு வீசியும் கூட்டத்தை கலைத்தனர். ஜார்க்கண்டில் மாணவர் போராட்டத்தின் போது சில இளைஞர்கள் கவனம் ஈர்க்கும் விதமாக சினிமா பாணியிலான உடையணிந்து ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றனர். ஸ்பைடர்மேன் போல வேடமணிந்த இளைஞர் ஒருவர் கையில் தேசிய கொடியை ஏந்தி கொண்டு போராட்டத்தில் பங்கேற்றார். புஷ்பா பட நடிகர் அல்லு அர்ஜுன் போன்று கெட்டப் போட்டு தேர்வு முறைகேட்டுக்கு இளைஞர் ஒருவர் கண்டனம் தெரிவித்தார். ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் மாணவர் போராட்டத்தை கலைத்த சமூக விரோதிகளை அடையாளம் காண CCTV காட்சிகள் ஆய்வு செய்யப்படும் என போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் போராட்டத்தை கலைக்க முயன்ற போது 14 காவலர்கள் காயமடைந்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. 80வது சுதந்திர தினம் நெருங்கி வரும் நிலையில் ஜம்மு காஷ்மீர் முழுவதும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. ஸ்ரீநகரில் போலீசார் மற்றும் பாதுகாப்பு படையினர் 2 சக்கர மற்றும் 4 சக்கர வாகனங்களை நிறுத்தி தீவிர சோதனைகளுக்கு பிறகு அனுப்பி வைக்கின்றனர். உத்தரகாண்ட் மாநிலம் சமோலி மாவட்டத்தில் இந்திய சீன எல்லைப் பகுதி அருகே ஆக்ரோஷமாக பாய்ந்த காட்டாற்று வெள்ளம் காரணமாக இரும்பு பாலம் அடித்துச் செல்லப்பட்டது. வெள்ளத்துடன் மண் சரிவும் ஏற்பட்டதால் அப்பகுதியில் போக்குவரத்து முழுவதும் துண்டிக்கப்பட்ட நிலையில் மீட்புக் குழுவினர் மீட்புப் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். ஒடிசா மாநிலம் கடற்கரை நகரமான பூரியில் கனமழை வெளுத்து வாங்கியதால் சாலைகளில் ஆங்காங்கே நீர் தேங்கியது. வாகனங்களும் பழுதாகி நின்றதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி அடைந்தனர். முக்கிய சாலைகள் மட்டுமல்லாது குடியிருப்பு பகுதிகளிலும் மழை நீர் தேங்கியதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. மத்திய பிரதேச மாநிலத்தில் 11 பேருடன் சென்ற ஆம்னி வேன் மழை வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட விபத்தில் குழந்தை உள்பட 9 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். கனமழை காரணமாக ராஜ்கர் பகுதியில் உள்ள முக்கிய ஓடைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள நிலையில் ஆம்னி வேன் எதிர்பாராத விதமாக வெள்ளத்தில் சிக்கியது. சென்னையின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. அதன்படி சென்னை தேனாம்பேட்டை, ஆழ்வார்பேட்டை, நந்தனம், சைதாப்பேட்டை, அண்ணா சாலை உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் குளிர்ந்த சூழல் நிலவியது. அதேபோல் பெருங்குடி, கந்தன்சாவடி, துரைப்பாக்கம், காரப்பாக்கம், சோழிங்கநல்லூர், செம்மஞ்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் சாலையில் குளம் போல் மழைநீர் தேங்கியது. செங்கல்பட்டு சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழையால் குளிர்ந்த சூழல் நிலவியது. அதன்படி பரனூர், மகேந்திரா சிட்டி, சிங்கப்பெருமாள் கோவில், மறைமலை நகர், காட்டாங்குளத்தூர், கூடுவாஞ்சேரி, திம்மாவரம், ஆத்தூர், பாலூர் உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்த நிலையில் இருசக்கர வாகன ஓட்டிகள் நனைந்தபடியே சென்றனர். திருவள்ளூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் வெளுத்து வாங்கிய கனமழையால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். திருவள்ளூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 1 மணி நேரம் வெளுத்து வாங்கிய கனமழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது.
சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வெளுத்து வாங்கிய கனமழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. சென்னை புறநகர் பகுதிகளான அம்பத்தூர், புதூர், ஒரக்கடம், கொரட்டூர், பாடி, முகப்பேர் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 1 மணி நேரம் பலத்த காற்றுடன் கனமழை வெளுத்து வாங்கியது. மழையின் போது வீசிய காற்றால் பாதுகாப்பு கருதி மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. நடப்பு கல்வியாண்டுக்கான MBBS மற்றும் BDS மருத்துவ படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியலை அமைச்சர் அருண்ராஜ் வெளியிட்டார். சென்னை கீழ்ப்பாக்கத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வெளியிட்ட பின் பேசிய அவர், மருத்துவ கலந்தாய்வு நடைமுறையில் எந்த கால நீட்டிப்பும் இருக்காது என்றும் மாணவர்கள் அவர்களின் தேதியில் கலந்தாய்வில் பங்கேற்க வேண்டும் எனவும் கூறினார். கோயம்புத்தூரைச் சேர்ந்த கல்லூரி மாணவர்கள் மேற்கொண்ட போதைப்பொருள் எதிர்ப்பு விழிப்புணர்வு பிரச்சாரத்திற்கு முதலமைச்சர் விஜய் வாழ்த்து தெரிவித்ததாக அமைச்சர் விக்னேஷ் தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்ட பதிவில், மாணவர்கள் மேற்கொண்ட பிரச்சாரத்தின் புகைப்படத்தை முதலமைச்சரிடம் காண்பித்ததாக கூறியுள்ளார். மக்கள் பிரதிநிதிகளுக்கு எதிரான வழக்குகள் அனைத்தும் சம்பந்தப்பட்ட சிறப்பு நீதிமன்றங்களுக்கு மாற்றப்படும் என மதுரை தாவேக்கு MLA கார்த்திகேயனுக்கு எதிரான வழக்கில் உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. கார்த்திகேயன் தொடர்புடைய வழக்கு மதுரை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளதாகவும், அந்த நீதிமன்றத்துக்கு அவரது உறவினர் அரசு சிறப்பு வழக்கறிஞராக நியமித்துள்ளதால் சிறப்பு நீதிமன்றத்தில் மாற்றக்கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டது. நரேந்திர மோடி பிரதமராக பொறுப்பேற்ற பிறகு நாட்டின் பாதுகாப்பு மிகச்சிறப்பாக உள்ளதாக வீத லீடர்ஸ் அமைப்பின் தலைவர் அண்ணாமலை பெருமிதம் தெரிவித்தார். கோவையில் நடைபெற்ற ஆபரேஷன் சிந்தூர் புத்தக வெளியீட்டு விழாவில் பேசிய அவர், நமது ராணுவ தளவாட உற்பத்தி உலக நாடுகளுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்குவதாக கூறினார். திண்டுக்கல் மாவட்டம் பரளிப்புதூர் அருகே தாவைக்கு கொடி கட்டிய காரில் வந்த நபர்கள் சுங்கச்சாவடியில் கட்டணம் கட்ட மறுத்து ஊழியர்களை தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. தாவைக்கு நகர செயலாளர் மோகன் பாண்டியன், ஜெயபால், அசோக், பார்த்திபன் ஆகிய 4 பேர் காரில் நத்தம் நோக்கி சென்று கொண்டிருந்தனர். அப்போது பரளிப்புதூர் சுங்கச்சாவடியை அடைந்த போது ஊழியர்கள் சுங்க கட்டணம் கேட்டதாக தெரிகிறது. பெரம்பலூர் மாவட்டம் சிறுவாச்சூர் மதுரகாளியம்மன் கோவில் திருப்பணி என கூறி முறைகேடாக பணம் வசூலித்ததாக யூடியூபர் கார்த்திக் கோபிநாத் மீது பதிவு செய்த வழக்கை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கோவில் செயல் அலுவலர் அளித்த புகாரில் வழக்கு பதிவு செய்த நிலையில் அதனை ரத்து செய்ய கோரி கார்த்திக் கோபிநாத் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தனர். கரூர் கூட்ட நெரிசலில் மகனை இழந்த தாய் தனக்கு கிடைக்க வேண்டிய அரசு வேலையை கணவருக்கு அளித்துள்ளதாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனுவை அளித்துள்ளார். திருவள்ளச்செல்வி என்ற பெண் அளித்த புகார் மனுவில் குளித்தலை பகுதியைச் சேர்ந்த அரசு அதிகாரிகள் லஞ்சம் பெற்றுக்கொண்டு தன்னை பிரிந்து வாழும் கணவருக்கு அரசு பணியை வழங்கியதாக தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே போலீசார் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட ஆகாஷ் டெலிசன் உயிரிழந்த வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டும் அதன் நகல் வழங்கப்படாமல் அலைக்கழிக்கப்படுவதாக குடும்பத்தினர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். மாவட்ட ஆட்சித்தலைவர் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் டெல்லி சென்று போராடப் போவதாக குடும்பத்தினர் தெரிவித்தனர். சென்னை கிண்டியில் பிரபல இசையமைப்பாளர் AR ரகுமான் மகன் பயணித்த கார் விபத்துக்குள்ளானதில் 4 பேர் லேசான காயமடைந்தனர். AR ரகுமானின் மகன் அமீன் தனது நண்பரான பார்கவ் காரில் கிண்டி நோக்கி சென்று கொண்டிருந்த போது எதிர் திசையில் வந்த ராபிடோ டாக்ஸி மீது மோதி விபத்துக்குள்ளானது. திருச்செந்தூர் முருகன் கோவிலில் இரவு 8 மணி வரை சுவாமி தரிசனம் செய்ய அனுமதி அளிக்க வேண்டும் என பக்தர்கள் கோரிக்கை விடுத்த நிலையில் பழைய நடைமுறையே தொடர்வதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. பொது தரிசன வரிசையில் மாலை 6:30 மணி வரையிலும், 100 ரூபாய் கட்டண தரிசன வரிசையில் இரவு 7 மணி வரையிலும் பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து கொள்ளலாம் என நேர கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருந்தது. கள்ளக்குறிச்சியில் போராட்டத்தில் ஈடுபட்ட அனைத்து தொழிலாளர் சங்கத்தினர் பேரிகார்டுகளை தூக்கி எறிந்ததால் பரபரப்பான சூழல் நிலவியது. தொழிலாளர் விரோத 4 சட்ட தொகுப்புகளை ரத்து செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட 12 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி உளுந்தூர்பேட்டையில் போராட்டம் நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டம் நாமகிரிப்பேட்டை, எருமப்பட்டி, திருச்செங்கோடு நகராட்சி பகுதிகளில் உள்ள அங்கன்வாடி மையங்களுக்கு கெட்டுப்போன முட்டைகள் வழங்கப்படுவதாக ஊழியர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து மாவட்ட திட்ட அலுவலரிடம் புகார் அளித்தும் அவர்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறிய ஊழியர்கள் முட்டைகளின் தரத்தை ஆய்வு செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர்.
கள்ளக்குறிச்சி மாவட்டம் கச்சிராயபாளையம் பகுதியில் செயல்பட்டு வரும் 2 கூட்டுறவு சர்க்கரை ஆலையின் 2025 மற்றும் 2026 ஆண்டுக்கான சிறப்பு அறவை பருவம் மற்றும் 2026-27 ஆண்டுக்கான முதன்மை அறவை பருவம் துவக்க விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்வை கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் பத்மஜா தலைமை தாங்கி சிறப்பு அறவை பருவத்தை தொடங்கி வைத்தார். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே ஆண்கள் மட்டும் பங்கேற்ற வினோத திருவிழாவில் 1000த்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்ற நிலையில் கிடாக்கரி விருந்து அளிக்கப்பட்டது. பாதசிறுகுடியில் உள்ள பொன்னர் சங்கர் சுவாமி கோவில் திருவிழாவில் ஆடுகள் பலியிட்டு அதனை அங்கேயே சமைத்து உருண்டைச்சோறுடன் பக்தர்களுக்கு அன்னதானமாக வழங்கப்பட்டது. திருச்செந்தூர் முருகன் கோவிலில் நெருக்கமானவர்களை குறுக்கு வழியில் VIP தரிசனத்திற்கு அழைத்துச் செல்லும் வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது. கோவில் துலாபாரம் அருகில் பொருட்கள் அடுக்கி வைத்திருக்கும் பாதை வழியாக 10 பேர் குறுக்கு வழியில் தரிசனத்திற்கு அழைத்துச் செல்லப்படுவது பேசுபொருளாகியுள்ளது. அமைச்சர் அருண்ராஜ் பங்கேற்ற நிகழ்ச்சியில் தரமில்லாமல் வழங்கப்பட்ட சிற்றுண்டிகளை ஆய்வுக்கு உட்படுத்த அமைச்சர் உத்தரவிட்டார். நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்டோருக்கு சிற்றுண்டிகள் வழங்கப்பட்ட நிலையில் அதில் மிக்சர் மற்றும் லட்டில் செயற்கை வண்ணம் கலக்கப்பட்டதாகவும் சிறிய கல் இருந்ததாகவும் தரம் குறைந்திருந்ததாகவும் அமைச்சரிடம் புகாராக தெரிவிக்கப்பட்டது. காஞ்சிபுரம் அருகே 25 ஆண்டுகளாக மின்சார வசதியின்றி தவிக்கும் 30க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர். பிள்ளையார்பாளையம் கன்னியம்மன் கோயில் பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு வீட்டு மின் இணைப்பு மற்றும் இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்படவில்லை என தெரிகிறது. மதுரையில் 82 வயதான சுப்பையா என்பவர் தனது வாழ்நாள் சேமிப்பான 30 லட்சம் ரூபாய் மற்றும் அதே மதிப்பிலான தங்க நகைகளை கொடிநாள் நிதியாக வழங்கும் வகையில் உயிலெழுதி வைத்துள்ளது நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பிள்ளைகள் இல்லாத அவர் தன்னுடைய சேமிப்புக்கான உயிலை மாவட்ட ஆட்சியரிடம் வழங்கிய போது அதிகாரிகள் எழுந்து நின்று கைதட்டி அவருக்கு பாராட்டு தெரிவித்தனர். சென்னை வியாசர்பாடியில் தகராறில் மனைவி கழுத்தை அறுத்து கொலை செய்துவிட்டு தப்பிச் சென்ற கணவரை போலீசார் தேடி வருகின்றனர். வண்ணாரப்பேட்டையைச் சேர்ந்த சிவா என்பவர் வெண்ணிலா என்பவரை திருமணம் செய்த நிலையில் இந்த தம்பதிக்கு 3 குழந்தைகள் உள்ளனர். கணவருடன் ஏற்பட்ட தகராறு காரணமாக தாய் வீட்டில் இருந்த வெண்ணிலாவை பார்க்க சிவா சென்றபோது மீண்டும் பிரச்சனை ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. கரூரில் தலைமை ஆசிரியர் வீட்டில் கொள்ளையடித்த ஒருவரை சுற்றி வளைத்து பிடித்த பொதுமக்கள் போலீசாரிடம் ஒப்படைத்த நிலையில் தப்பிய மற்றொருவரை தேடி வருகின்றனர். சரஸ்வதி என்பவர் வீட்டிற்குள் புகுந்து திருடிய போது இருவரும் கத்தியை காட்டி மிரட்டிய நிலையில் ஒருவர் மட்டும் நகை மற்றும் பணத்தை எடுத்துக்கொண்டு தப்பினார். சென்னை வண்ணாரப்பேட்டையில் கூலி பிரச்சினை காரணமாக சென்ட்ரிங் மேஸ்திரியை கட்டையால் தாக்கி கொலை செய்துவிட்டு கட்டிடத்தில் இருந்து தவறி விழுந்ததாக நாடகமாடிய மேஸ்திரியை போலீசார் கைது செய்தனர். சென்ட்ரிங் மேஸ்திரியான ஜெயக்குடி என்பவருக்கு கோடீஸ்வரன் 10,000 ரூபாய் கூலி பாக்கி வைத்திருந்த நிலையில் இது தொடர்பாக ஏற்பட்ட தகராறில் அடித்து கொலை செய்ததாக கூறப்படுகிறது. சென்னை சேப்பாக்கம் சுவாமி சிவானந்தா சாலையில் நடந்து சென்ற இளம் பெண்ணிடம் செயின் பறிப்பில் ஈடுபட்ட நபரை பொதுமக்கள் பிடித்து தர்ம அடி கொடுத்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். விசாரணையில் திருவல்லிக்கேணி பல்லவன் சாலை பகுதியைச் சேர்ந்த ராமமூர்த்தி என்பது தெரியவந்தது. போதைப் பொருள் விற்பனை செய்வோர் மட்டுமல்ல பயன்படுத்துவோர் மீதும் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நெல்லை மாநகர காவல் ஆணையர் தேஷ்முக் சேகர் சஞ்சய் எச்சரித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நெல்லை மாநகர பகுதியை போதைப் பொருள் இல்லாத பகுதியாக மாற்றும் நோக்கில் நடவடிக்கை எடுத்து வருவதாக விளக்கம் அளித்தார். மதுரை அலங்காநல்லூர் அருகே கிராவல் மண் திருடிய லாரியை மடக்கி பிடித்த இளைஞர்கள் துணை வட்டாட்சியரிடம் ஒப்படைத்த நிலையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆகோவில்பட்டி கிராமத்தில் உள்ள கண்மாயில் இருந்து கிராவல் மண் அள்ளிய நிலையில் இளைஞர்களை பார்த்ததும் ஓட்டுநர்கள் அங்கிருந்து தப்பிச் சென்றனர். சென்னையில் 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அளித்தனர். சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் முன்னிலையில் உரிய வழிமுறைகளை பின்பற்றி அளிக்கப்பட்ட நிலையில் அதன் எடை சுமார் 10 டன் இருக்கும் என கூறப்படுகிறது. தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம் அருகே ஒப்பந்தப்படி 420 அடி போர்வெல் அமைப்பதற்கு பதிலாக 150 அடி போட்டுவிட்டு செல்ல முயன்ற போர்வெல் நிறுவனத்தினரை தடுத்து நிறுத்தி அப்பகுதி மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி 420 அடி போர்வெல் அமைக்கப்படும் என உறுதியளித்ததன் பேரில் அனைவரும் கலைந்து சென்றனர்.
இன்ஸ்டாகிராமில் பயங்கர ஆயுதங்களுடன் புகைப்படம் வெளியிட்ட திருநெல்வேலி மாவட்டம் கல்லிடைக்குறிச்சியைச் சேர்ந்த 2 இளைஞர்களை போலீசார் கைது செய்தனர். மாரிமுத்து, இசக்கிராஜ் ஆகியோர் பயங்கர ஆயுதங்களுடன் புகைப்படம் எடுத்து பதிவிட்டதை கண்காணித்த போலீசார் நடவடிக்கை எடுத்ததுடன் இனி இதுபோன்ற பதிவுகளை தவிர்க்க வேண்டும் என எச்சரிக்கை விடுத்துள்ளனர். திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு கோரிக்கை மனுவுடன் வந்த மாற்றுத்திறனாளி பெண் குடும்பத்துடன் தீக்குளிக்க முயற்சி செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. பாதிக்கப்பட்ட பெண் தனியார் அடக்கு கடையில் 20 பவுன் நகையை அடமானம் வைத்து 5,70,000 ரூபாயை கடனாக பெற்ற நிலையில் அதனை மீட்கச் சென்றபோது கடை உரிமையாளர் தர மறுத்ததாக கூறப்படுகிறது. சென்னை கோட்டை பகுதியில் உள்ள YMCA சிறார் நகர் உயர்நிலைப் பள்ளியில் மாணாக்கர்கள் பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி பெற்ற நிலையில் விமானத்தில் அழைத்துச் செல்லப்பட்டனர். தேர்வுக்கு முன் கூறியபடி பள்ளியின் CEO ஆசிர் பாண்டியன் மாணவர்கள் அனைவரையும் விமானத்தில் சுற்றுலா அழைத்துச் சென்று ஊக்கப்படுத்தியது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூரில் வீட்டின் வெளியே விளையாடிக் கொண்டிருந்த 2 குழந்தைகளிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட முயன்ற முதியவர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார். காமராஜர் நகர் பகுதியைச் சேர்ந்த பாபு விளையாடிக் கொண்டிருந்த 2 குழந்தைகளை வீட்டிற்கு அழைத்துச் சென்று பாலியல் அத்துமீறலில் ஈடுபட முயன்றதாக கூறப்படுகிறது. நெல்லை அரசு மருத்துவமனையில் சர்வர் கோளாறால் பாம்பு கடித்து உயிரிழந்தவரின் சடலத்தை உடற்கூராய்வு செய்யாமல் இருந்ததால் உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த விவசாயி சுரேஷ் பாம்பு கடித்து உயிரிழந்த நிலையில் சர்வரில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக உடற்கூராய்வு செய்வதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் ஆத்தூரில் தனியார் மொபைல் கடை திறப்பு விழாவில் நடிகை பிரியங்கா மோகன் பங்கேற்ற நிலையில் ரசிகர்கள் வருகையால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சாலையின் இருபுறங்களிலும் பொதுமக்கள் மற்றும் பள்ளி மாணவ மாணவிகளும் ரசிகர்களும் அதிக அளவில் கூடியதால் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலை ரெட் டேபிள் டாப் மார்க்கிங் சாலையாக மாற்றப்பட்டதற்கு வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் வரவேற்பு அளித்துள்ளனர். சாணமாவு வனப்பகுதியை தினந்தோறும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் கடந்து செல்லும் நிலையில் அடிக்கடி விபத்துக்கள் ஏற்படுவதை தடுக்க ரெட் டேபிள் டாப் மார்க்கிங் அமைக்கப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை அருகே திருச்சி ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையில் இருசக்கர வாகனம் மீது டிப்பர் லாரி மோதிய விபத்தில் கணவன் மனைவி பரிதாபமாக உயிரிழந்தனர். முத்துடையான்பட்டியைச் சேர்ந்த சதீஷ் தனது மனைவி திலகச்சந்திரா மற்றும் 2 மகள்களுடன் பைக்கில் சென்று கொண்டிருந்த போது டிப்பர் லாரி மோதி விபத்து ஏற்பட்டது. சேலம் மாவட்டம் மேட்டூர் நகராட்சி கூட்டத்தில் அடிப்படை வசதிகள் செய்து தரக்கோரி திமுக கவுன்சிலர்கள் மண்டியிட்டு கோரிக்கை வைத்தனர். மேட்டூர் நகராட்சியின் சாதாரண கூட்டம் ஆணையாளர் குமரன் மற்றும் நகரமன்ற தலைவர் சந்திரா தலைமையில் நடைபெற்ற நிலையில் 2வது மற்றும் 7வது வார்டு திமுக கவுன்சிலர்கள் அரங்கில் மண்டியிட்டு கோரிக்கை விடுத்தனர். தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் வட்டாட்சியர் அலுவலக வளாகத்தில் நூலகம் அமைக்க இடம் ஒதுக்கி தர வேண்டுமென கோரிக்கை எழுந்துள்ளது. வாடகைக்கு இருந்த கட்டடம் இடிக்கப்பட்டதால் 3 கிலோமீட்டர் தூரத்தில் நூலகம் உள்ளதாகவும் வாசகர்கள் வராததால் புத்தகங்களை மூட்டையில் போட்டு வைத்துள்ளதாகவும் அப்பகுதியினர் புகார் கூறியுள்ளனர். திருப்பூர் அருகே பள்ளி மாணவிகளுக்கு பேருந்து வசதி ஏற்படுத்தி தரக்கோரி பெண்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தர்ணாவில் ஈடுபட்டனர். சுண்டமேடு அம்பேத்கர் நகர் பகுதியில் முறையான பேருந்து வசதி இல்லாததால் 50 ஆண்டுகளுக்கும் மேலாக அங்குள்ள மக்கள், பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் சிரமமடைந்து வருகின்றனர். மதுரை அருகே மழலையர் பள்ளி பெண் தாளாளர் வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். திருப்பாலை கண்ணனேந்தல் பகுதியைச் சேர்ந்த அஜிதா குமாரி தனது வீட்டின் கீழ்த்தளத்திலேயே மழலையர் பள்ளி நடத்தி வந்த இவருக்கும் மகள்களுக்கும் இடையே பணப்பிரச்சனை இருந்து வந்ததாக தெரிகிறது. இது குறித்து மகள்களிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். பட்டா வாங்கி தருவதாக கூறி ஏமாற்றிய சர்வேயர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு பாதிக்கப்பட்ட பெண்கள் உருண்டு புரண்டு ஒப்பாரி வைத்தனர். காடாம்புள்ளியூர் ராஜகணபதி நகரைச் சேர்ந்த 87 பேரிடம் வீட்டிற்கான பட்டா வாங்கி தருவதாக கூறி சர்வேயர் குணசேகரன் என்பவர் தலா ரூபாய் 55,000 வாங்கி மோசடி செய்ததாக கூறப்படுகிறது. ஆத்தூர் அருகே நகராட்சிக்கு செலுத்த வேண்டிய வாடகை தொகையை வசூலிக்க வந்த வருவாய் ஆய்வாளர் தரக்குறைவாக பேசியதால் பெண் ஒருவர் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டார். நரசிங்கபுரம் பேருந்து நிறுத்தத்தில் உள்ள நகராட்சிக்கு சொந்தமான கட்டிடத்தில் வெங்கடேஷ் என்பவர் டீ கடை நடத்தி வரும் நிலையில் வெங்கடேஷின் மனைவி அன்பரசியை வருவாய் ஆய்வாளர் சரவணன் தரக்குறைவாக பேசியதாக கூறப்படுகிறது.
புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூர் அருகே முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தன்னாங்குடியைச் சேர்ந்த முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் நாகராஜை மர்ம கும்பல் ஒன்று வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பிச் சென்றது. போலீசாரின் விசாரணையில் சொத்து தகராறு காரணமாக கொலை நடந்தது தெரியவந்துள்ளது. தற்போதுள்ள சூழலில் அமெரிக்க கடற்படையால் மட்டுமே ஹார்முஸ் நீரிணையை கட்டுப்படுத்த முடியும் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறினார். நீரிணை 100% அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் உள்ளதாகவும் தாங்கள் நினைக்கும் கப்பல்களை மட்டுமே நீரிணை வழியாக அனுப்புவதாகவும் ட்ரம்ப் கூறினார். ஈரான் உச்சத் தலைவர் முஜ்தபா கமேனியின் உடல்நிலை சீராக உள்ளதாக அதிபர் மசூத் பெசஸ்கியான் தெரிவித்தார். அமெரிக்கா இஸ்ரேல் தாக்குதலில் கமேனி படுகாயமடைந்து கவலைக்கிடமாக உள்ளதாக தகவல் பரவி வந்த நிலையில் ஈரான் தலைவர் மறுப்பு தெரிவித்துள்ளார். அண்மையில் கமேனியை சந்தித்து சுமார் 7 மணி நேரம் பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் அவர் தெரிவித்தார். ஈரான் உச்சத் தலைவர் முஜ்தபா கமேனி ஆயுதப்படை பிரிவு, இஸ்லாமிய புரட்சிகள் படைப்பிரிவு மற்றும் பாசிஜ் எதிர்ப்பு படை ஆகியவற்றில் உள்ள முக்கிய பொறுப்புகளுக்கு 6 மூத்த தளபதிகளை நியமித்துள்ளார். அலி அப்துல்லாஹி ஆயுதப்படைகளின் தலைமை அதிகாரியாகவும் கியூமர்ஸ் ஹெதாரி தலைமை அதிகாரியின் துணைவராகவும் நியமிக்கப்பட்டனர். ரஷ்யாவின் மத்திய பகுதியில் உள்ள தாதர்ஸ்தான் நகரில் குடியிருப்புகளை குறிவைத்து யுக்ரைன் நடத்திய மிகப்பெரிய ட்ரோன் தாக்குதலில் குழந்தை உட்பட 13 பேர் உயிரிழந்தனர். சுமார் 40க்கும் மேற்பட்டோர் தாக்குதலில் படுகாயமடைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பெருங்கடலில் உருவாகி வரும் எல்னினோ காலநிலையின் தாக்கம் அதிகரித்து கடந்த ஜூலை மாதத்தில் மட்டும் உலக பெருங்கடல்கள் இதுவரை இல்லாத அளவில் அதிகபட்ச வெப்பநிலையை எட்டியுள்ளதாக ஐரோப்பிய ஒன்றியத்தின் காலநிலை கண்காணிப்பு அமைப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதன் தாக்கம் காரணமாக ஐரோப்பாவின் பல பகுதிகளில் வெப்ப அலை வீசி காட்டுத்தீ கோர தாண்டவம் ஆடியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2027 ஒருநாள் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடருக்காக ICC செய்துள்ள புதிய மாற்றத்துக்கு எதிர்ப்புகள் கிளம்பியுள்ளன. புதிதாக சூப்பர் சீரீஸ், ரவுண்ட் 2, சூப்பர் 7 என 3 சுற்றுகள் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளதற்கு ஸ்காட்லாந்து மற்றும் நெதர்லாந்து கிரிக்கெட் வாரியங்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் சௌரவ் கங்குலிக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டதாக வந்த புகாரின் அடிப்படையில் கொல்கத்தா போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளனர். கடந்த 6 மாதமாக கடிதம் வாயிலாக கங்குலிக்கும் அவரது மனைவி டோனாவுக்கும் கொலை மிரட்டல் வந்துள்ளதாக தெரிகிறது. TNPL தொடரின் 11வது லீக் ஆட்டத்தில் சேலம் ஸ்பார்டன்ஸ் அணியை 36 ரன்கள் வித்தியாசத்தில் மதுரை பேந்தர்ஸ் அணி வீழ்த்தியது. முதலில் ஆடிய மதுரை அணி 20 ஓவர்களில் 8 விக்கெட் இழப்புக்கு 195 ரன்களை குவித்தது. 196 ரன்கள் வெற்றி இலக்குடன் களமிறங்கிய சேலம் அணி 20 ஓவர்களில் 9 விக்கெட் இழப்புக்கு 159 ரன்களை மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது. ஆடி மாத பிரதோஷத்தை முன்னிட்டு தஞ்சை பெரிய கோவிலில் உள்ள பெரிய நந்தியம் பெருமானுக்கு நடைபெற்ற சிறப்பு பூஜையில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். இதனையொட்டி பெரிய நந்தியம் பெருமானுக்கு பால், தயிர், மஞ்சள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்ட நிலையில் பெருவுடையார் மலர் அலங்காரத்தில் காட்சியளித்தார். ஆடி மாத பிரதோஷத்தை முன்னிட்டு ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டையில் உள்ள ஏகாம்பரநாதர் கோவிலில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். மலர் அலங்காரத்தில் சாமி மற்றும் அம்பாள் எழுந்தருளிய நிலையில் பெண்கள் விளக்கு ஏற்றி நேர்த்திக்கடன் செலுத்தினர். நெல்லை மாவட்டம் காரையாறு சொரிமுத்து ஐயனார் கோவிலில் ஆடி அமாவாசை விழா களை கட்டிய நிலையில் பக்தர்கள் சோதனைக்கு பிறகே அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். இதனையொட்டி சங்கிலி பூதத்தார் மற்றும் கருப்பசாமிக்கும் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு 30க்கும் மேற்பட்ட உணவு வகைகளை படையலிட்டு பக்தர்கள் வழிபாடு செய்தனர். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் 5 கருட சேவை உற்சவத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். இதனையொட்டி அன்னவாகனத்தில் பெரியாழ்வார், பெரிய கருட வாகனத்தில் ரெங்கமன்னார், அன்னவாகனத்தில் ஆண்டாள், கருட வாகனத்தில் பெரிய பெருமாள், சுந்தரராஜ பெருமாள், சீனிவாச பெருமாள், திருத்தங்கல் அப்பன் உள்ளிட்டோர் எழுந்தருளி காட்சியளித்தனர். இந்தியாவில் வரும் அக்டோபரில் ஆப்பிள் பே சேவை தொடங்க அந்நிறுவனம் திட்டமிட்டுள்ளது. RBI அனுமதியை பொறுத்து இதில் மாறுபாடு இருக்கலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. முதலில் விசா, மாஸ்டர் கார்டுகளை பயன்படுத்தி மட்டும் பேமெண்ட் செய்யும் வசதி இருக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது.